ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசனுக்கு நாடாளுமன்றத்தில் மேலவை எம்பி சீட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ இதில் என்ன அதிசயம் இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. அவர் கூட்டணியை உடைச்சிட்டு கட்சியை அடகு வச்சப்பயே திமுகவில் வந்து அடகு வச்சும்போதே அவர் வந்து இந்த அடகுக்கு இந்த அண்டாவை அடகு வைக்கிறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டாரே, இதில் என்ன புதுமை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது உண்மை தான், நீங்கள் உங்கள் தெரிஞ்சது உண்மை தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே கட்சியை அடகு வச்சது, அவர் கட்சி ஆரம்பித்ததே திமுகவுக்கு எதிர்த்தான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டார்ச் லைட்லாம் போட்டு டிவி அடித்து உடைச்சார். ஏன்னா அது ஊழலை ஒழிப்பேன்னு அது என்னமோ சொன்னார். அவர் வாரிசு அரசியல் என்னமோ சொன்னார். கடைசியில் அந்த வாரிசிட்ட தான் அவர் இப்போ விழுந்து கிடக்காரு. அந்த வாரிசை விட்டு அவர் வெளியே வர முடியலை அப்படின்றதுலாம் வேறு விஷயம். அது வேறு ஒரு அரசியல் அப்படின்னு விட்டுருங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் அந்த எம்பி தேர்தல் வரும்போது மேலவை எம்பி ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஏற்கனவே சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. தீபாவளிக்கெலாம் 3 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் டிக்கெட்டை புக் பண்ணி எம்பியாக கொடுத்துருங்க, நான் கட்சி உங்கள்கிட்ட அடகு வச்சுறேன்னு சொல்லி வச்சிட்டாரு. அது முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த கமலஹாசன் வந்து ஒரு தேவையான ஆணியா இல்லை தேவையில்லாத ஆணியா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கமலஹாசன் எம்பி ஆகிறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதுக்கு முன்னாடி நம்ம வேடனை கூட எம்பி ஆகலாம்னு நான் போட்டிருப்பேன். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா வேடன் பேச்சு ஏன் இங்கே அடிபடுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ திமுகவை பொறுத்தளவுக்கு என்னென்னா, அப்புறம் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, சேலத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வில்சன், அவர் வந்து புகழ்பெற்ற வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர். அவர் உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் வாதாடி திமுகவுக்கு வெற்றி பெற்று கொடுத்தவர். அதேபோல் கலைஞர் இறந்தபோது அந்த அவருடைய சமாதிக்கான அந்த விஷயங்கள் குறித்து நீதிமன்றத்தில் உடனடியாக தீர்ப்பை வாங்கி கொடுத்தவர். அதன் முதல் வந்து அவர் திமுகவுக்கு மிக நெருக்கமாக இருந்தார். அதை தொடர்ந்து தான் அவர் எம்பி ஆனார். அவர் வந்து திமுகவுக்குள்ளே வந்தே ஒரு 10-15 இந்த டெக்கேட்டில் தான் வராரு. அவர் வந்து பாரம்பரியமாக சின்ன வயசுலேருந்து திமுககாரர் கட்சிக்காரர் கிடையாது. அவர் ஒரு நல்ல வழக்கறிஞராக வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அப்புறம் திமுக வழக்கறிஞராக இருக்கார், அணியில் இருக்கார். அதற்கப்புறம் அந்த கலைஞர் கேஸில் ஜெயிச்சோடனே அப்படி படிப்படியாக உச்சநீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்தாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமீப காலத்தில் கவர்னருக்கு எதிரான அந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவிலே ஒரு பெரிய தீர்ப்பாக வந்ததுனால திமுக மேலும் அவர் பாராட்டி அவருக்கு பாராட்டு விழாலாம் வச்சாங்க. ஸோ அவருக்கு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் கட்சி சார்பில் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவிஞர் சல்மா, அவர் ரொம்ப டீசெண்டான ஒரு லேடி. அவர் வந்து ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு திறமை வாய்ந்த ஒரு படிப்பாளி, ஒரு அறிவாளி. சல்மாவை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பெண். அவர் வந்து என்னென்னா, மக்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டவர், பெண்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டவர், அவர்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டவர். ஏதோ அவரால் நிச்சயமாக ஏதோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படி ஒரு எழுத்தாளரும் கூட, பொது அறிவு மிக்கவர். ஸோ அவர் ஒரு திமுகவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எம்பியாக இருப்பார். ஆனால் இந்த கமலஹாசன் யூஸ்ஃபுல்லாக இருப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாருன்னு நம்ம சொல்லலாம். அது ஏன் இருக்க மாட்டார்? ஏங்க கமலஹாசன் உங்களுக்கு பிடிக்காத? ஏங்க கமலஹாசனை போட்டு கரிச்சு கொட்டுறீங்க? அவர் வந்து ஒரு எவ்வளோ பெரிய நடிகர், ஹாலிவுட் ரேஞ்சில் போனவர். அது இப்போ 9 நவரச கேரக்டரில் நடிச்சிருக்காரு. சிவாஜிக்கு அடுத்து கமலஹாசன் தான் இன்றைக்கி லெவலில் இந்தியாவில் கமலஹாசன் தான் நம்ம ஒரு நடிகர் எல்லாம் சொல்கிறீங்க. ரைட், இருக்கட்டும். அவர் திரைத்துறையில் என்ன பண்ணார் அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். அதுக்கும் மக்கள் வாழ்வியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கமலஹாசனே ஒரு சராசரி மனிதனாக ஒரு நடிகராக எடுத்துக்கொண்டாலும் சரி, கேரளாவை பொறுத்த அளவுக்கும் சரி, மம்முட்டி மோகன்லாலாக இருந்தாலும் அதே மாதிரி பல்வேறு நடிகர். இன்றைக்கி வந்து பவன் கல்யாண் வரைக்கும் தெரியுதோ தெரியலையே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேட்டியை கொடுத்துவிட்டு என்னத்தையோ லூசுத்தனமாக உளறி விட்டு போகிறாங்க அரசியலில். ஸோ இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கமலஹாசன் தமிழர்களுக்கு தேவையான போது, தமிழர்கள் இக்கட்டான சூழல் சிக்கிய போது ஒருபோதும் தமிழர்களுக்காக வாய் திறக்காதவர் தான் அந்த கமலஹாசன். ஈழத்தமிழ் பிரச்சனையில், ஏன்னா நீங்கள் இன்றைக்கும் அந்த பிரச்சனை நூறுத்து போச்சு. தலைவர் பிரபாகரன் மறந்து விட்டார். அங்கே அந்த ஆயுத போராட்டமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ யாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாலும் தீவிரவாதத்துக்கு ஆதரவோ அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. 80-90%. அதாவது என்னென்னா, முற்றிலும் முழுவதுமாக அந்த போராட்டம் நீர்த்து விட்டது, அது முடிந்து விட்டது. சரியா? சரி, இப்போ போய் கமலஹாசன்ட்ட கேளுங்க. கடந்த காலத்து பிரச்சனைக்குரிய காலத்தில் வேணாம், ஈழத்தமிழ் விவகாரத்தில் தனி ஈழம் வேண்டுமா வேண்டாமா, ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க. இதில் கமலஹாசன் எதிர்ப்பாக சொன்னால் சிங்களர்கள் வந்து கழுத்து வெட்டிட போகிறதில்ல, சிங்களர்களோட பகச்சிக்கிறதுனால கமலஹாசன் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. கமலஹாசனுக்கு எந்தவித பிரதிபலமும் கிடையாது. ஆனால் குற்றி ஒரு பதில் கூட அவர் தெருவாய் மலர்ந்து பதில் சொல்ல மாட்டார். சரி, காவிரி பிரச்சனை நீண்ட கால பிரச்சனை, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தேசிய பிரச்சனை. நாமெல்லாம் இந்தியர்களாக அதை பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரே ரத்தம் தான் ஓடுது அப்படி இப்படின்னு வாயில் வடை சுடுறால் தான் கமலஹாசன். அப்போ இல்லை, தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போட்லாம் எடுத்துகிட்டு அந்த கடலில் வந்து எண்ணெய் வந்துருச்சு, மண்ணாங்கட்டி வந்துருச்சு, தெருப்புழுதி வந்துருச்சுன்னு சொல்லி போட்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேர்தலுக்கு பிறகு கமலஹாசனை எந்த பொது விசேஷத்துக்கும், பொது விவாதத்திற்கும், பொது பிரச்சனைக்காகவும் பார்த்துருக்கீங்களான்னா நீங்கள்
தேர்தலில் கோயம்புத்தூரில் தோற்றதுக்கு பிறகு கமலஹாசன் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, எந்த கருத்தையும் நீங்கள் கேட்டிருக்க முடியாது. ஸோ கமலஹாசன் ஒரு தேவையில்லாத ஆணி தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த ஆணியை கோயம்புத்தூர் மக்கள் பிடிங்கி எரிஞ்சிட்டாங்க. திருப்பி அந்த ஆணியை எடுத்து திமுக வந்து செவுத்தில் அடித்து வச்சுருக்கு, இந்த மரத்தில் அடித்து வச்சுருக்கு. நீங்கள் மரத்தில் ஆணி அடித்தா என்ன ஆகுன்னு தெரியும் உங்களுக்கு. அது சில புளிய மரத்தில் ஆணி அடிப்பாங்க, ஏன்னா பனை மரத்தில் கொண்டு ஆணி அடிப்பாங்க. அதுக்கு அந்த ஆணி எதுக்கு அடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஆணியாக தான் நம்ம கமலஹாசனை பார்க்குறோம் அரசியலை பொறுத்தவரை. கமலஹாசனால் துளி பிரயோஜனம் கூட இருக்க போகிறது கிடையாது. சரி, எப்படி நீ இதை சொல்கிற துளி பிரயோஜனம் கூட இருக்கக்கூடியதுன்னா, மோடி ஆட்சியில் கடந்த 11 வருடங்கள் முடிந்து இருக்கிறது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ இந்தியாவின் மாபெரும் கட்சி, இந்தியாவை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ். அந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, இந்திரா காந்தியோட வாரிசு, ராஜீவ் காந்தியோட வாரிசு, அவரே ஒன்றுமே பண்ண முடியல. அந்த மோடியை எவ்வளோ இது போட்டு ஏதாவது பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கானா தீர்க்க முடியல. ஏன்னா அவர்களாலே 100 சீட்டு வர்றதே பெரும்பாடாக இருக்குது. இந்த 100 பேரும் பேசியும் இத்தனை எம்பிக்கள், இப்போ 200க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கத்தியும் 40 வருஷமாக 30 வருஷமாக எம்பிக்களாக இருந்தவர்கள், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த எம்பிக்கள், ஏன்னா அவர்களெல்லாம் வந்து பழம் தின்னு கொட்டை போட்டவர்கள். ஸோ ரைட்டுங்களா, இவர்களெல்லாம் கத்தியுமே ஒன்றும் நடக்கலை. ஏன்னா கேரளா எம்பிகள் கத்தி ஒன்றும் நடக்கலை. தமிழ்நாட்டு எம்பிகள் பல கட்சியை சேர்ந்தவர்கள், ஏன் ஒரு 2 சீட்டு வச்சுருக்க திருமாவளவன் உட்பட பலரும் பேசியும் நாடாளுமன்றத்தில் ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது பிரயோஜனமாக இருந்திருக்குன்னா இல்லை. ஏன்னா அவர்கள் அரசியல்வாதிகள், அவர்கள் வந்து எதிர்கருத்தை எடுத்து சொல்ல வேண்டியது அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் ஏதாவது தீர்வு நடந்திருக்கானா இருக்காது. இப்போ இந்த கமலஹாசன் போய் என்ன ஆணி பிடுங்க போகிறாரு அப்படின்றது தான் ஒரு தேவையில்லாத ஆணியாக நம்ம பார்க்குறோம். கமலஹாசனால் எந்த பிரயோஜனமும் தமிழகத்திற்கு ஏற்பட போகிறதில்லை. கடந்த காலத்தில் அரசியல் ரீதியாகவும் சரி, தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய வறுமையை தீர்ப்பதற்கோ அவர்களுக்கு எதிர்கால திட்டங்கள் குறித்தோ எந்த ஒரு விஷனும் கமலஹாசனுக்கு கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இதில் அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டவர்களாக இருக்கார் கமலஹாசன். நீங்கள் வந்து அவர் பணத்தை மார்க்கெட் பண்ணி தரேன், நல்ல வேலைக்கு விற்று தரேன்னாரு, யார் பின்னாடி வேணாலும் போயிடுவார் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா கமலஹாசன் நல்ல நடிகர் அப்படின்றதை பொறுத்தளவுக்கு கமலஹாசன் நடிக்கலாம், அவர் படத்தை விரும்புகிறவங்க பார்க்கலாம், பார்க்காதவங்க விடலாம் அப்படின்றது வேறு. கமலஹாசன் ரசிப்பவர்கள் ரசிக்கலாம், புகழ்பவர்கள் புகழலாம், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தில் அவர் ஒரு நடிகராக வரலாம். ஆனால் கமலஹாசனுக்கு தற்போது எம்பி சீட்டு கொடுத்துருக்கிறது திமுகவுக்கு ஒரு சீட்டு வேஸ்ட்டுன்ற மாதிரி தான். திமுகவை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும்னா அதை அரசியலாக பயன்படுத்திக்கிறோம். வரக்கூடிய 2026 தேர்தலில் பிரச்சாரத்திற்கு இவரை பயன்படுத்திக்குவாங்க. அங்கே போய் பிரச்சாரம் செய்வதற்கு திமுக பிரச்சார பீரங்கியாக அவர் பயன்படுத்திக்கலாம். திமுகவுக்கு வேணால் பயனாக இருக்குமே தவிர கமலஹாசன் எம்பி ஆகிறதுனால, ஏன்னா கமலஹாசனுக்கே எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது இல்லை அப்படின்றத நான் பார்க்குறேன். அவர் கடைசி காலத்தில் ஏதோ ஒரு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து எம்எல்ஏ ஆகணும், உள்ளே புகுந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது டோட்டலாக வாயில் எம்சாண்டத்துக்கு போட்டாங்க போன எலெக்ஷனில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ எம்பி ஆகி நாடாளுமன்றத்தில் போய் உட்காந்து நாம் வந்து ஒரு எதையாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இளையராஜா எம்பியாக இருப்பதற்கும் கமலஹாசன் எம்பியாக இருக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமே இல்லை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபெமிலியரான ஆள் அதை வைத்து ஒரு கட்சிக்குன்னா, அது ஃபெமிலியர் ஆளுன்னா நீங்கள் வேடனை கூட்டு போய் எம்பி ஆக்கலாம். கமலஹாசனை விட 10 மடங்கு பலன் அதில் கிடைக்கும். மக்களுக்கும் பலன் கிடைக்கும், வேடனுக்கும் பலன் கிடைக்கும், தமிழக அரசுக்கூட பலன் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், திடீர்னு எங்கேயோ இருக்கிற ஒரு கேரளாக்கார பையனை கூப்பிட்டு எம்பி கொடுக்க முடியாது. இருந்தாலும் இப்போ வேடன் எம்பி ஆனால் கூட அது கமலஹாசனை விட 100 மடங்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஏதோ ஒரு மக்களுக்கு, கேரளா மக்களுக்கு வச்சுங்க, இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கும் இருக்கும். ஏனென்றால் மக்களுடைய உணர்வுகளை, வலியை புரிந்து கொண்டு, இந்த உலக வலி மக்களின் வலிகளை புரிந்து கொண்ட அந்த வழிகளோடு வாழ்ந்த ஒரு மனிதனை தூக்கி கொடுத்தீங்க, அவன் போய் 4 வாரத்தை பேசினாலும் நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்பான், நடக்குதோ நடக்கலையோ நடக்கும். ஆனால் இந்த கமலஹாசனால் எந்த பிரயோஜனமும் நடக்க போகிறதில்லை. கமலஹாசனுக்கு எந்த சர்வதேச அரசியல் பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா தனக்கு விசா மறுக்கப்படும். அமெரிக்கா பற்றி ஒரு கேள்வி கேளுங்க, இஸ்ரேலில் அமெரிக்கா நடவடிக்கை சரியாக தப்பான அதுக்கு பதில் சொல்ல மாட்டார். இவர்களை போன்றவர்கள் உங்கள் தேவைக்கு, பத்திரிகையாளர்கள் தேவைக்கு கமலஹாசன் ஒரு கேள்வி கேட்கணும்னா கமலஹாசனையோ ரஜினிகாந்தை பிடிக்கவே முடியாது. ஆனால் அவர்களுக்கு பத்திரிகையாளர்கள் தேவை என்றால் எங்கே வேணாலும் ப்ரெஸ் மீட் வச்சு எதை வேணாலும் துப்பி விட்டு வாந்தி எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலை தான் இருக்குது அப்படின்றது கடந்த காலத்திலையும் பார்க்க, இனியும் அப்படி தான் இருக்கும். கமலஹாசனுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக கமலஹாசனை அணுகவே முடியாது, கமலஹாசனை போய் பார்க்கவே முடியாது. கமலஹாசன் எம்பி ஆனாலும் இந்த தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, கமலஹாசனுக்கே அது பிரயோஜனம் இல்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த 6 வருஷம் ஒரு எம்பி சீட்டு வீணாகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதையும் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். தொடர்ந்து கமலஹாசன் நடிக்கட்டும், திரைப்படத்தில் நடிக்கட்டும், அது நடிப்பார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.